தேவையானதையும் மெய்யில்லை என சொல்லும் அளவு நான் சித்தனமில்லை. தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு தேவையானதோடு தேவையின்றி வாழ்வதற்கு நான் புத்தனமில்லை. தேவையானதையும் தேவையற்றதையும் தேவைக்காக மட்டும் தேவையாக்கி கொள்ளும் அளவு நான் எத்தனமில்லை. தேவையை தேவையில்லை என்றும் தேவையற்றதை தேவை எனவும் தேவையின்றி மாற்றிப் பேச நான் பித்தனுமில்லை. தேவைகள் தேவையான போது என்னை தீர்மானிக்கிறது. தீர்மானங்கள் தேவையான போது நான் தேவையை தீர்மானிக்கிறேன். நீங்க எப்படி? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. தேவைகளும் தீர்மானங்களும் மெச்சூரிட்டி இருப்பவர்களால் தான் தான் யார் என்பதும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதும் தெரிந்திருக்கிறது. தன் கோட்பாடு இதுதான், தன் கொள்கை இதுதான், தன் நம்பிக்கைகள் இதுதான் என்பதிலெல்லாம் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தன் எல்லைகளையும் அடுத்தவர்களுக்கான எல்லைகளையும் திட்டவட்டமாக வரையறுத்திருக்கிறார்கள். யாரிடம் எதை பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அது அவர்களுக்குத்தான். அத்துப்படி இன்னும் இதற்காக சிரிக்க வேண்டுமா, அதற்காக அழ வேண்டுமா? அவர்களுக்கு அதில் நிதானம் இருக்கிறது. உள்ளதை உடைத்து பேசவும் இல்லாததை மறுக்கவும் அவர்களுக்கு தைரியம் இருக்கிறது. பிடித்ததை விரும்பவும் விரும்பாததை வெறுக்கவும் அவர்களால் தான் முடிகிறது. இந்த மெச்சூரிட்டி இல்லாதவர்கள்தான் பிறரால் வெகுளிகளாக கணிக்கப்படுகிறார்கள். இவர்களைத்தான் பிறர் தேவைக்காக தேடிக்கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அன்பின் கோமாளிகள். முன்னிருப்பவர்களின் முகத்திற்காக மட்டும் வாழ்பவர்கள். எப்போதும் முழுதாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சியினை முன்னெடுங்கள். நம் வாழ்க்கையில் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம். ரசிக்கத் தெரிந்தவருக்கு ரயிலின் இரைச்சல் கூட இசையாகவே கேட்கும். ஆனால் ரசனை இல்லாதவருக்கோ புல்லாங்குழல் இசையும் இரைச்சலாகவே கேட்கும். நீங்கள் பறக்க விரும்பினால் உங்களை தடுக்கும் விஷயங்களை விட்டுவிடுங்கள்.